இன்று நாம் ஓம் என்றால் பிரணவம் என்றுதான் அறிந்துள்ளோம். பிரணவம் என்றால் என்ன என்று மோதத்தை நாம் அறியவில்லை. ஓ என்றால் பிரணவம், இம் என்றால் பிரம்மம், சிருஷ்டி, பிரம்மா, ஓம் ஆக ஜீவனை உண்டாக்கும் என்று பொருள். நமது உயிர் நம் உடலுக்கு நின்று ஓ என்று ஜீவனாக இயங்கிக் கொண்டுள்ளது. நாம் எதை எண்ணி நுகர்கின்றோமோ இந்த உணவின் சத்தை ஜீவ அணுவாக மாற்றுகின்றது. ஆக ஜீவன் உள்ளதாக இயக்கி இம் என்று நம் உடலாக மாற்றுகின்றது. நாம் ஓம் ஈஸ்வரா. நாம் எதை உதாரணமாக ஒரு தாவர என சத்தை நாம் நுகர்கிறோம் என்றால் அது நமக்குள் ஓ என்று ஜீவனாக்கி ஜீவ அணுவாக மாற்றி இம் என்று நம் உடலாக இணைத்து விடுகின்றது. நாம் ஓமுக்குள் ஓம் உயிரின் தன்மை ஜீவனாக்கி நம் உயிரின் இயக்க தொடருக்குள் நாம் எண்ணீர் எதுவோ ஜீவ அணுவாக மாற்றி நம் உடலுடன் இணைக்கப்படும் போது அது நம அந்த உணவும் ஜீவ அணுவாக மாறி அதுவும் ஓ என்று இயங்கும். ஆக அது ஓ என்று இயங்கப்படும் போது எத்தகைய தாவர இனத்தை நாம் நுகர்ந்து அந்த உணவின் தன்மை ஜீவ அணுவாக மாறி அதே மனத்தின் தன்மை நமக்கும் ஜீவ அணுவாக உருவரும் போது அதனின் மனத்தை நுகர்ந்து தான் வளரும் நிலையாக அடைகின்றது. தான் ஓமுக்குள் ஓம் என்ற நிலைகளில் அந்த ஞானிகளால் இயக்கம் எவ்வாறு என்ற நிலைகளை உணர்த்தினார், உணர்ந்தார்கள், உணர்த்தினார்கள், தனக்குள் அந்த சக்தியை வளர்த்தினார்கள், உண்மை பொருளை உணர்ந்தார்கள், உணவின் தன்மையை உயிரின் ஒளியை கண்டார்கள், உணவுடன் ஒளியை உயிருடன் ஒளியாக உணர்வினை ஒளியாக மாற்றினார்கள், நிலை கொண்டார்கள். இன்றும் விண்ணிலே துருவ நட்சத்திரமாக நிலை கொண்டுள்ளார். இத்தகைய ஆற்றலை அறிந்துணர்ந்த அவசியம். ஆக அணுவின் ஆற்றலை அறிந்து துருவத்தின் நிலையை நுகர்ந்து துருவத்தின் ஆற்றலை தனக்குள் சிஷ்டித்து ராதிஷி துருவ மகிழ்ச்சியாகி என்றும் உயிருடன் ஒன்றி ஒளியின் தன்மையாக என்றும் துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து கொண்டுள்ளான். அவனிலிருந்து வெளிவந்த உணர்வின் அலைகள் இன்றும் இன்று இங்கே சுழந்து கொண்டுள்ளது. அவனின்று கடந்த நுகர்ந்து உணர்ந்துதான் இதையும் உங்களுக்கு உபதேசிக்கும் உணர்வாக வெளிப்படுகின்றது. இவ்வாறு நமக்குள் இயக்கும் உயிரை ஈசன் என்றும் அதே உணர்வின் சக்தி நமக்குள் உடலாகும் போது ஓம் ஈஸ்வரா குருதேவா நான் என் உயிரை உருவாக்கி என் உடலுக்குள் பதிவு செய்து நான் எத்தகைய குணங்களை எண்ணினேனோ அவை அனைத்திற்கும் என் உயிராக நின்று நீயே குரு என்ற பொருள்தான் இது. நம் உடலுடைய புழுவிலிருந்து மனிதனாக இருவரை நாம் பெற்றலாம். எத்தகைய குணங்கள் நமக்குள் பதிவாகி உள்ளதோ அவை அனைத்துக்கும் மூலமாக இருந்தது உயிர். ஆதி மூலம் என்பது உயிர். இந்த உடலிலே ஆதியிலே இந்த உயிராக தோன்றி இந்த மனித உடலை உருவாக்குவதற்கும் ஆதி மூலம் உயிர். இதெல்லாம் ஞானிகளால் கண்டுணர்த்தப்பட்ட காரண பெயர். நாம் ஒரு பொருளை உருவாக்கும் என்றால் அது செயலாக்கத்திற்கு அதற்காக நாம் எந்தான் அறிகொண்டு ஒரு பொருளை உருவாக்கும் என்றால் அதற்கு நாம் பெயரிடுகின்றோம். இதுபோன்றான் மெய்ஞானிகள் இயற்கையின் இயற்கை விளைவுகளை தான் அடுத்து தன் இனம் கண்டுகொள்ள இத்தகைய காரண பெயர்களை வைத்து அதனை விரிவாக்கப்படும் போது அதனின் தொடர் வரிசையில் நாம் அறிந்திடும் ஆற்றல் நாம் பெறுகின்றோம். அதன் வழியில் தன் வழக்கின் தன்மை பெருக்கவும் பொருள் கண்டுணர்ந்து செயலாக்கி தன் மனித இனத்திலிருந்து விடுபட்டு சென்ற அந்த அருமையான உணவுடன் ஒன்றி என்றும் நிலை கொண்ட உயிருடன் ஒழிந்தும் செயல்வாக நடைபெற முடியும். ஆகவே இப்ப நாம் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்பதே முதலே உங்களுடைய உயிர் ஈசனாக இருக்கின்றது. உங்கள் உடலுக்குள் அனைத்தும் குருவாக இருக்கின்றது. நாம் ஓம் ஈஸ்வரா குருதேவா இதை நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றமோ அவை அனைத்தும் ஓ என்று ஜீவனாக்கி இம் என்று உடலாக ஓம் நமச்சிவாய சிவாய நமவோம் என்று நமக்கு மறைமுகமாக மற்ற தாவர இனங்களின் மனங்கள் வருகின்றது. அதை நாம் நுகர்கிறோம் என்றால் அதனின் உணர்வின் தன்னை ஜீவனாக்கி உடலின் அணுவாக மாற்றி அணுவின் மனமாக நம் சரீரமாக மாற்றுகின்றது. அவ்வாறு மாற்றிய அந்த நிலைகள் நாம் நுகர்ந்த மனத்தின் தன்மை எதுவோ அதனின் உணர்வின் இயல்பு எதுவோ அதனின் உணர்வின் செயலாக நம் உடலின் உறுப்பின் தன்மையை அமைக்கின்றது.
ஆக இதை போன்று ஓம் நமச்சிவாய சிவாய நமவும் நாம் எந்த குணத்தின் தன்மை நம் உடலின் தன்னை உடைந்து அது சிவமாகின்றதோ அந்த உணர்வின் இயக்கத்தைக்காக மீண்டும் அது நினைவுகொண்டு அது செயல்படும் போது மீண்டும் கேட்போர் உணர்வுகளில் அது ஜீவன் தெரியும். ஓம் நமச்சிவாய சிவாய நம என்பது இன்னொரு பொருள். நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை ஜீவ அணுவாக மாறி நமக்குள் சிவனாகி மீண்டும் அது ஜீவனாக ஓ என்று பிரணமாகி ஓமுக்குள் ஓமாகி ஓமின் நிலையாக அது இயங்கிக் கொண்டிருக்கும் என்று பொருள். இப்ப நாம் ரோஜாப்பின் மனத்தை நுகர்ந்தால் ரோஜாப்பின் உணவின் தன்மை எதுவோ அதற்கு தக்க அதன் பூவின் அமைப்பு இருக்கின்றது. அதே சமயம் ரோஜா செடியின் உணர்வுகள் கலந்தவைகள் எவையோ அவையும் தன்மை கொண்டு அதன் இலையின் ரூபங்கள் இருக்கின்றது. தான் கலந்து கொண்ட மனங்கள் விளையும் தருணத்தில் மனத்தை உருவாக்கும் உணர்வின் பூவாக மலர்கின்றது. மலரின் ரூபங்கள் மாறுபடுகின்றது. இதேபோல அந்த உணர்வின் தன்மை விளைந்து உணர்வின் தன்மை இரண்டரை கலக்கப்படும் போது அதன் உணர்வின் வித்தாக கரு உருவாகின்றது. அதை கலந்து கொண்ட உணர்வின் தன்மை தனக்குள் இணைவதற்கு அமுத என்ற நிலைகள் தேன் அமுத என்ற நிலைகள் இரண்டரை கலக்கின்றது. அதனை கொண்டு இணைத்து உணர்வின் தன்மை உருவாக்கி உருவின் தன்மை கொண்டு கருவாக்கி கருவின் நிறைவு கொண்டு வித்தாகின்றது மலரானால். இது இயற்கையின் சில நியதிகள். ஆகவே இலையின் தரம் ஏறுவாருக்கும் அதில் உருவற்ற உணவு நாம் பல பொருள்களை வடித்து நாம் பொருள்களை நாம் உருவாக்குகிறோம் என்றால் அந்த பொருளின் தன்மை இரண்டரை இணைத்து வைத்தால் சுவையின் தன்மை மாறுகின்றது, பொருளின் ரூபங்களும் மாறுகின்றது. இன்று நாம் அல்வாவை கிளறுகிறோம் என்றால் அதனின் தன்மை தனித்து நாம் அது மாவாக எடுக்கும்போது ரூபங்கள் மாறுகின்றது. ஆனால் அதிலே நெருப்பில் இட்டு அதை கலரும் போது அதனின் தன்மை மாறுபடுகின்றது. இதேபோன்றுதான் அதனின் சுவை மாறும்போது அந்த சுவைக்கு தக்க உணர்வின் தன்மை மாறுகின்றது. நாம் சுவையாக எடுக்கும் போது அந்த உணர்வின் தன்மை மாற்ற நிலைகள் நமக்குள் வருகின்றது. ஆக நாம் பல பொருளை இட்டு நாம் நாட்டிலே பெறும்போது அந்த உணர்ச்சியின் தன்மை தூண்டுகின்றது. இதை என்று சிறிதை அறிந்து முடிகொள்ள முடிகின்றது. ஆனால் இதை நெருப்பிலிட்டு சீராக அது ஒன்றாக இணைத்திடும் போது அதனின் சுவையை நாம் அறிய முடியாத நிலையில் மறைந்து புது சுவையின் உருவங்கள் அங்கே பெறுகின்றது. இது மனிதனால் உருவாக்கப்படும் நிலைகள். ஆகவே இதை போன்றே இன்றைய நிலைகளில் உணர்வுக்கொப்ப உருவின் தன்மையும் உணர்வுக்கொப்ப தன் மனத்தின் தன்மையும் மனத்தால் தன்னை காத்துக் கொள்வதும் உணர்வால் தன்னை இணைத்துக் கொள்வதும் உணர்வால் தன்னை வளர்த்துக் கொள்ளும் நிலைகளும் இவ்வாறு இயற்கை நியதிகள் உண்டு. உதாரணமாக இன்றைய நிலைகளில் வேப்பமரம் மிகவும் கசப்பானது. ஆனால் அதனின்று வெளிப்படும் கசப்பான உணர்வை நுகர்ந்தால் நமது உயிர் அந்த உலகின் சக்தியை நமக்குள் அது நுகர்ந்த பின் ஜீவ அணுவாக மாற்றுகின்றது. கரசத்தின் உணர்ச்சிகளை நமக்குள் தூண்டிக் கொண்டிருக்கும். ஆனால் இதை போல உணர்வின் அணுக்களின் தன்னை மாற்றம் அடைவது போன்று இன்று விண்ணிலே வரும் சூரியன் தனக்குள் உருவாக்கும் நிலைகள் வெப்பம் காந்தம் என்ற நிலைகளை அது வெளிப்படுத்துகின்றது, உமைத்துகின்றது. இன்று விஞ்ஞான அறிவு கொண்டால் சூரியனை கடந்து வருவதை எலக்ட்ரானிக் என்று சொல்லுகின்றனர். அந்த எலக்ட்ரானிக் என்ற அந்த அணுக்கள் இந்த சூரியன் உமைத்து வெளி செல்லும் போது அதிலே வெளி செல்லும் முகத்தில் இருக்கும் ஆல்ட்ராவயலட் நஞ்சை புகுந்து அதை படர்ந்து அதை கடந்து செல்லும் போது காந்தம் என்ற நிலைகள் தன்னுடைய அந்த ஆல்ட்ராவயலட் நஞ்சை தன் அளவோன்பை அதை கலந்து கொண்டால் இதை கடந்து அவ்வாறு கடந்து செல்லும் போது அதை விஞ்ஞானிகள் எலக்ட்ரானிக் என்று இருக்கின்றார்கள். அதை கடந்து செல்லும் போது மற்ற கோள்கள் உமிழ்த்திய துகள்களை இந்த காந்தம் இதை கவர்ந்து கொண்டால் நியூட்ரான் உணர்ச்சியின் தன்மை கொண்டு இயக்குகின்றது அதனின் உணர்வு என்று பொருள். அதை கடந்து இதனுடைய வேகத்தொடரில் ஒராயின் தன்மையில் காந்தப்புலனால் தன்னுடன் ஒராயப்படும் வெப்பத்தின் தன அளவுகோல்படி அது அளக்கு அது பெருகும் போது தன்னுடன் கவர்ந்து கொண்ட உணவின் தன்மையை அந்த உணர்வுக்கொப்ப அந்த அணு ரூபம் மாறும். ஆக இது நியூட்ரான் அது புரோட்டான் என்று விஞ்ஞானிகளால் தனது கண்டுபிடிப்பு நிறைவு கொண்டு விஞ்ஞான அறிவை வளர்த்துக் கொள்கின்றார். இன்றைய விஞ்ஞானிகள் தனது ஆராய்ச்சியின் தன்மை கொண்டு விண்ணில் சக்தி வாய்ந்த லென்ஸ்களை உருவாக்கி அதனை தொடர்கொண்டு இவர்கள் கண்ணுற்று இதனை செயலாக்கங்களை கண்டு உணர்கின்றார்.
மெய்ஞானிகளோ அந்த அகசியன் தனக்குள் கண்டுபிடித்த உணர்வுகள் தனது தாயின் கருவிலே வளரப்படும் போது அந்த அகசியனின் தாய் தந்தையர்கள் தனது கருவில் அந்த குழந்தை வளரும் பருவத்தில் கருவுற்ற நேரத்தில் அகசியின் தாய் தந்தையர்கள் காற்றிலே அன்று காட்டு மராண்டியாக வாழ்ந்து வந்தாலும் காட்டு உயிரினங்கள் விலங்கினங்களில் இருந்து தன்னை காத்துக் கொள்வதும் கடின மிருகங்களிலிருந்து காத்துக் கொள்வதும் நஞ்சு கொண்ட அந்த உயிர் விலங்கினங்களிலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக அவர்களில் விளைந்த உணவின் துணை கொண்டு அவர்களின் நிலை கொண்டு அவர்கள் கலந்தது மற்ற தாவர இனத்தை தனக்குள் முலாமாக பூசி இவர் உடலிலே உற்பத்தியாகும் உணர்வின் இந்த மனித உடலுக்கு ஏற்படும் உணர்வினுடன் கலந்து இதன் மனங்களாக வெளிச்செல்லும் போது காட்டு விலங்குகள் இதனை நுகர்ந்து விலகிச் செல்வதும் தன்னை காத்துக் கொள்ளும் நிலையாக அன்று வைத்தான் அகசியனின் தாய் தந்தையர்கள். அவர் உடலே விளைந்த இத்தன்மைதான் அவர் உடலே முலாமாக பூசினாலும் மிருகங்கள் இவரை கண்டு அங்கி ஓடினாலும் இவர்கள் அன்று சூரியனின் கதிர் இயக்கங்களை கண்டு ஆக மிருகங்கள் ஒளிகண்ட பின் அது ஒளிந்து கொள்வதும் இருளுக்குள் தனக்குள் எடை தேடி வரும் நிலைகள் கொண்டதான ஆதி. இது போன்ற நிலைகள் உருவாவதிலிருந்து இன்று சூரியன் வெளிப்பட்டு வரும்போது அன்றைய பண்டைய காலங்கள் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அந்த சூரியனை கண்டு உணரப்படும் போது தனக்கு கடவுளாக வருகின்றான், பல உயிர் விலங்குகளிலிருந்து எங்களை காக்க ரட்சிக்க வருகிறான் என்று நினை கொண்டுதான் அன்றைய மக்கள் சூரியனை கடவுளாக வணங்கி வந்தார் காலம். ஆனால் அவர்கள் சந்தர்ப்பத்தால் அது வணங்கும் தருணம் வந்தாலும் சூரியன் என்று வெளிப்படும் கதிரியக்கங்களை தனக்கும் நுகர்ந்து ஆற்றமிக்க காந்த பலன் அறிவு அவர்களுக்குள் வளைகின்றது. எதனை அவருக்குள் கவர்ந்து கொண்டனவோ அதை ஆற்றமிக்க சக்தியாக மாற்றுகின்றது. தீனிகளை அகற்றிடும் உணர்வின் தாவர இனங்களை முலமாக பூசும்போது வீரிய உணவாக வெளிப்படும் மனங்களாக வெளிப்படுகின்றது. அவ்வாறு வெளிப்பட்ட உணர்வினை மிருக விலங்கினங்கள் நுகர்ந்தபின் இதை கண்டு அஞ்சி விலகுகின்றது. விலகினாலும் இவருக்குள் நஞ்சு கொண்ட உணர்வுகள் சிறுக சிறுக நஞ்சின் தன்மை விளைகின்றது. ஆனால் நஞ்சுக்குள் அது நுகர்ந்து கொண்ட பின் அதன் கருவிலே விளைந்த சிசுக்குள் அந்த நஞ்சின் உணர்வலைகள் வெண்டர அந்த செல்லுகளை மாற்றுகின்றது. அதனின் வளர்ச்சி கொண்ட குழந்தை வளர்கின்றது. குழந்தை ஈன்ற பின் இவன் உடலிருந்து மனங்களைக் கண்டு மற்ற உயிரினங்களை அஞ்சுகின்றது. ஆனால் இவன் முலாம் பூசவில்லை. தாயின் கருவிலே இதை வளர்ந்த நிலையில் பூர்வ புண்ணியமாக அமைகின்றது. ஆக கதிரவன் இயக்கங்களை கண்ணுற்று அது உற்று நோக்கினர். அந்த வீரிய உணர்வும் இவன் கருவுக்குள்ளும் அது பின்பற்றியது. ஆக அவனில் இரண்டரை இணைந்த உணர்வுகள் அந்த நஞ்சு கொண்ட உணர்வின் தன்னை இவனுக்கு வீரிய உணர்வாக உணர்வின் சொல்லாக ஜீவ அணுவாக மாறி அதனின் மலமாக அவனின் உருவாக்கி அதனின் வலிவில் எண்ணங்கள் சொல்லி அதன் வலுவின் செயலாக அந்த உணர்வின் இயக்கங்கள் அவனிலே வரைகின்றது. அவன் ஈண்டத்தின் அவன் என்று வெளிப்படும் உணர்வுகள் மற்றொன்று நுகர்ந்தத்தின் நஞ்சின் உணர்வாக உணர்ச்சிகளை தூண்டுகின்றது. பாம்பினத்தை நாம் கண்டால் நஞ்சு என்ற உணர்ந்தத்தின் நம்முடைய தடையென்றாலும் நடுங்குகின்றது. வீரிய புதியின் உணர்வையை நாம் கண்டு வந்தால் அந்த உணர்வின் நமக்குள் சென்று அழுகி அதனுடைய நிலைகளை நமக்குள் அந்த உணர்வுகள் நம்மை இயக்கி விடுகின்றது. ஆக அதனை உணர்வு நமக்குள் இயக்கப்படும் போது நாம் நம்முடைய நல்ல குணங்கள் பலவீனம் அடைகின்றது. ஆக நமது ஞானம் எருவாக எரித்தலும் அஞ்சும் பொது உணர்வை வலுகொண்டு செயலற்றதாக மாற்றி விடுகின்றது. இது போன்றுதான் தாயின் கருவிலே விளைந்த இவ்வுணர்வுகள் அந்த பிஞ்சு உள்ளங்களில் அவன் அறியாது இயங்குவதைக் கண்டு அவனுடைய தாய் தந்தையை கடவுளால் உருவாக்கப்பட்ட இவன் கடவுள் பிழை என்று அவர்களை வணங்கத் தொடங்கி விடுகின்றனர். அதனின் பருவத்தில் இவன் கண்டுணர்ந்த உணர்வின் இயக்கங்கள் அவனுடைய அருளின் ஞானத்தை அது தொடர்கின்றது. நஞ்சின் நிலையை உற்று நோக்கி உணவின் தன்னை தான் அறியும் தன்னை வருகின்றது. இவ்வாறு வந்த நிலைகள் வளரும் பருவத்தில் அவனுடைய 5 வயது அடைவதற்கு முன் அனைவர்கள் அவர்கள் உகந்த நஞ்சின் தன்மை அதிகரித்து அந்த உடல்கள் மடிகின்றது. மடியின் தருணத்தில் அந்த அகசியன் என்று பிற்காலத்தில் சொல்லும் அவை தாய்தங்கள் உயிரான்மாக்கள் குழந்தையை பற்றுக்கொண்டு அதனை நிறைகொண்டு அதனின் முதிரின் வலுவுகள் அதிகமாகின்றது. அதனை குழந்தையின் இயக்கத்தால் அவர்கள் இருந்த உணர்வின் வலுவற்றத்தில் அந்த உடலிற்கு அகன்ற அந்த உயிரான்மா குழந்தையின் ஈர்ப்புக்குள் அது ஊர்ந்து அதற்குள் சென்று விடுகின்றது. பின் அன்னை இருவருமே சேர அந்த உணர்வுகள் அந்த சந்தர்ப்பம் அவருடைய உயிரான்மா அந்த பிஞ்சு உள்ளமான உடலுக்குள் புகுந்து விடுகின்றது. என்று நாம் ஒரு குழந்தை இறந்து விட்டால் அந்த குழந்தை தாய்மை பற்றாக இறந்து விட்டால் தாய் அந்த குழந்தை உயிரான்மா தாயின் உடலுக்குள்ளே மீண்டு வரும்.
ஆனால் அதே சமயம் இந்த குழந்தை எவ்வாறு துடித்ததோ அவ்வாறு வந்துவிட்டார். இந்த குழந்தையின் துடிப்பின் உணர்வுகள் இங்கே உணர்ச்சிகளை தூண்டி சதா அந்த தாய் அழுது கொண்டே புலந்து கொண்டே வேதனை நிலைகள் தன்னை அறியாமலே வேதனைப்பட்டுக் கொண்டே இருக்கும். இதை போன்று இன்று மனிதனாக இருக்கும் நாம் ஒரு தீயிலே ஒருவர் விழுந்து விட்டால் அந்த உலகும் போது யார் மேல் பற்று கொண்டாரோ அந்த உணவின் நினைவாற்றல் அதிகரிக்கும் போது இந்த உடலின் நினைவாற்றல் அனைத்தும் கருகிப்பின் உணவின் ஓட்டம் அந்த யார் மேல் நினைவின் ஆற்றல் அதிகமாகின்றதோ அதே உணர்வுகள் நிலை கொண்டு இந்த ஆன்மா வெளிவந்த பின் ஏற்கனவே பற்று கொண்டதோ அந்த ஆன்மா அவனுக்குள் செல்லும். அவர் எங்கிருப்பினும் சரி, அமெரிக்காவில் இருப்பினும் இந்த நினைவாற்றல் வந்தால் போதும். அவரின் நிலைகள் இன்று நாம் அமெரிக்காவில் இருப்பதை நாம் இன்று விஞ்ஞான அறிவு கொண்டு ஆண்டினாவின் சக்தியை கூட்டப்படும் போது அங்கே ஒளிபரப்பு நிலைகள் பெறுவது போன்று மனிதனுக்கு மனிதன் நட்பின் தன்மை வளர்த்துக் கொண்டால் இந்த அமெரிக்காவில் இருப்பினும் இந்த உணவின் இயக்கம் அந்த நந்தனை எண்ணப்படும் போது விக்கலாகின்றது. ஒருவருக்கொருவர் பதவி கொண்டு பழிதீர்க்கும் உணர்வு கொண்டு பதிவு செய்து கொண்டால் அமெரிக்காவில் அவர் காடு ஓட்டி சென்றாலும் இங்கே மனிதன் அவனுடைய நண்பன் வரப்படும் போது இவன் எதிர்பாரால் சந்தித்த பின் உன் எதிரியான நண்பன் இந்த அமெரிக்காவில் செழிப்பாக இருக்கிறான் என்று சொன்னால் போதும். இவனுடைய உணர்வுக்கு எதிர்மறை ஆகும் போது வீரிய உணர்வுகள் சொந்து அவன் எனக்கு துரோகி, அவன் எவ்வாறு வாழ்வான், அவன் எங்கேயும் மடிவான் என்றுதான் இந்த எதிர்ப்புகள் வரும். ஆக நினைவூந்து இயக்கத்தின் தன்மை இயக்கப்படும் போது அதன் நினைவான ஆற்றல்கள் அலைகளாக பரவதை சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது. பின் அதன் மேல் விளைவித்த இந்த நிலைகள் எப்படி இன்று விமானத்தை விஞ்ஞான அறிவுண்டு ரிமோட் கண்ட்ரோல் என்று இயக்குகின்றனரோ வலுகொண்ட நெஞ்சின் உணவின் இயக்கங்கள் அமெரிக்காவில் அவன் கார் ஓட்டி சென்றாலும் அவன் எதிர்ப்புறமாக கண்கொண்டு கவர்ந்து அதன் உணர்வினாலே நுகர்ந்து இந்த காரை ஓட்டினாலும் இவன் தேசிய உணர்வுகள் உடலிலே ஒட்டியிருக்கப்படும் போது இந்த வீரிய உணர்வுகள் அவன் ஆன்மாவில் கலந்து அது நுகரப்படும் போது எதிர்க்க வரும் உணர்வின் தன்னை தரைமறை. நாம் எப்படி இன்று எலக்ட்ரானிக்கு நடிகள் கொண்டு எதிர்மறையை தடுத்து அந்த விமானத்தை அந்த உணர்வால் மாற்றி அமைக்கின்றானோ இதைபோன்றுதான் மனிதனுக்கு இயற்கையில் விளைந்த இந்த உணர்வு மறுவதை அது அதனுடைய இயக்கமாக மாற்றி இந்த உணர்வின் செயலாக இன்று அவன் பொறைவோடு என்றால் சிந்திக்கும் போது எதிர்மறை நாம் உலகாயை வறுக்கும் போது எவ்வாறு தும்மல் வருகின்றதோ இதைப்போல உணர்ச்சியின் தன்னை வந்து சிந்திக்கும் தரம் இந்த ஆலைகள் மாறுபட்ட நிலையில் வரும். ஆனால் எதிர்கண்ட உணர்வின் தன்னை வரும்போது மனிதனோ அல்ல எதிர்க்க வரும் பஸ்ஸனை அல்லது எதிர்க்க வரும் வாகனங்களை இவன் உற்று நோக்கினாலும் அந்த சமயத்தில் அது வந்து சிக்காது பிரேக்கை அனைத்தும் தன்னை அங்கே இழந்து விடுகின்றது. பார்க்கலாம் இந்திய நிலை. இதுபோன்றுதான் பாசத்தின் நிலைகள் கொண்டு நாம் குழந்தையை பற்று கொண்டிருந்தால் பள்ளி செல்லும் போது அடுத்தவர்கள் இந்த குழந்தை அங்கேயோ விபத்தில் ஆகிவிட்டான் என்று சொன்னால் போதும் இந்த நினைவின் ஆற்றல் படியத்தின் பள்ளி சென்று வரும்போது குழந்தை மேல் அழுதை அதிகமான செலுத்துவார் என்றால் அந்த உணர்வின் ஆற்றல் அது இணைக்கப்பட்டு இந்த உணர்வு இயக்கமாக வழிதவறி வந்து அந்த வழிதவர் வந்து அந்த உணர்வின் செயலால் அதனின் நிலைகள் மாற்றமாகிவிடும். பின் அந்த குழந்தை நிலை குறைவோடுவது போன்று மாற்றமாக்கி தன் உணர்வின் தன்னை அதன் நுகராத வண்ணம் அந்த எண்ணத்தின் தன் இயக்கத்தை மாற்றி அது உணர்வால் எடடி கீழே உள்ள நேரம் எதிர்க்க வரும் வண்டி வாகனத்தை காக்காது வரும். ஆக இதை போன்ற நிலைகளை தான் மனிதனுக்கு மனிதன் ரிமோட் கண்ட்ரோல் போல வலுகொண்ட உணர்வின் தன்னை இயக்கமாக இருக்கும்போது நாம் உணர்ச்சிய உணர்வின் தன்னை இங்கே படம் பிரிப்பனும் அதனின் செயலாக்கங்களாக இந்த நிலைகள் உருவெற்று விடுகின்றன.